சில வெங்கடேஷுக்கு பர்த்டே வருது, என்னடா அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம்? அவன்கிட்ட என்ன மாதிரி கிஃப்ட் இல்லையோ அந்த மாதிரி கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம் அவனுக்கு பர்த்டே ப்ரெசென்ட்டா? வாட்ச் கொடுக்கலாமா? வாட்சா? வாட்ச் கொடுக்கலாம், அவன்கிட்ட அதான் இல்லை, அதனால வாட்ச். சரி சரி வாட்ச் கொடுக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. அனலாக் கொடுக்கலாமா டிஜிட்டல் கொடுக்கலாமா? அனலாக் வாட்ச்னா என்ன, டிஜிட்டல் வாட்ச்னா என்னடா? அனலாக் வாட்ச்னா டேய் எக்ஸாம் அப்போ நம்மள டிஜிட்டல் வாட்ச் கட்டிட்டு போக முடியாது, அனலாக் வாட்ச்னா கட்டிட்டு போகலாம். விளையாடாதடா, இதுல என்னடா வித்தியாசம் இருக்கு? உண்மையாதான்டா சொல்றேன். ஒரு சந்தேகம்டா, அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் சொல்லி கொடுடா. அதனால ஒரு சந்தேகம்டா, அனலாக்னா என்ன, டிஜிட்டல்னா என்ன உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது அனலாக் சிக்னல், இட் இஸ் கண்டினியூஸ் வேல்யூ. ரெண்டாவது நம்ம பார்க்க போகுது டிஜிட்டல் சிக்னல், இட் இஸ் டிஸ்கிரீட் வேல்யூ. அப்படின்னா ஒன்றும் இல்லைடா சுனி, சைன் வேவ் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் மேலே கீழே போகும் பார்த்தியா, அதுதான் கண்டினியூஸ் வேல்யூ. அப்போ டிஜிட்டல் சிக்னல் என்னடா? ஸ்கொயர் வேவ் பார்த்திருக்கியா? பார்த்துருக்கேன். இட் இஸ் டிஸ்கிரீட் வேல்யூ, இதுதான் டிஜிட்டல் சிக்னல். இன்னும் எனக்கு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றான். சரிவா சொல்றேன். கரெக்டாக அக்யூரேட்டாக வரலன்னா அதான் வந்து அனலாக் சிக்னல், அதாவது வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ டிஜிட்டல்னா? டிஜிட்டல்னா வந்து அக்யூரேட்டாக சிக்னல் ஒரு ஆன்சர் வருதுன்னா அதுதான் டிஜிட்டல் சிக்னல். டிஜிட்டல் சிக்னல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்ஸ் 0s and 1s சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் வந்து டிஜிட்டல் சிக்னல். அப்போ மெஷின் லாங்குவேஜா? ஆமாடா, 0ன்ற போது ஆஃப் கண்டிஷனில் இருக்கும், 1ன்ற போது ஆன் கண்டிஷனில் இருக்கும். ஓகேடா, புரிஞ்சுதா? இன்னும் ஒன்று புரியாம சொல்லணும்னா, மனுஷங்க புரிஞ்சுக்கிற எல்லாமே அனலாக் சிக்னல் தான். ஓகேவா? அதாவது டிஜிட்டல் வந்து எப்படின்னா மிஷின் புரிஞ்சுக்கிற மிஷின் வந்து புரிஞ்சுக்கிறது தான் டிஜிட்டல். அதனாலதான் அனலாக் வாட்ச் வாங்கி தரலாமா, டிஜிட்டல் வாட்ச் வாங்கி தரலாமான்னு கேட்டியா? ஆமாடா, சரி நான் சொன்னதை வச்சு நீங்க என்ன புரிஞ்சுக்க? இப்போ சொல்றேன். அனலாக் வாட்ச்னா நீடில் வச்சிருக்க வாட்ச், இது வந்து டைம் வந்து அக்யூரேட்டா காட்டாது, இது டைம் வேரியபிள் ஆகுதுன்னே இருக்கு. இப்போ வந்து 12:06னா 12:06, 12:07 அந்த மாரி இது வந்து டைம் வந்து வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். இது வந்து அனலாக் வாட்ச். டிஜிட்டல் வாட்ச் என்பது டைம் வந்து அக்யூரேட்டா காட்டும். இப்போ 12 PM-னா 12 PM, 12:06னா 12:06, 12:07னா 12:07 டைம் அக்யூரேட்டா காட்டும். பா, எனக்கு புரிஞ்சிச்சுடா, வா போலாம் போய் வாட்ச்.